யாவரையும் இயேசுவின் நாமத்திலே மிகவும் அன்போடு நான் வரவேற்கிறேன். கர்த்தர் மிகவும் நல்லவர். தொடர்ந்து உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் இந்த ஆண்டு தேவன் நமக்கு கொடுத்த அருமையான வாக்குத்தத்தங்களை வைத்து அதில் உள்ள அருமையான காரியங்களை புரிந்து கொண்டு இந்த ஆண்டு நாம் சந்திக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒரு திட மனதும் தைரியமாய் லக்கை நோக்கி நாம் தொடர்ந்து போக இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாய் இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். திரும்ப ஒரு முறை கூட இந்த வாக்குத்தத்தங்களை நான் ஞாபகப்படுத்துகிறேன். கடந்த சில வாரமாக அகற்றுதல் என்ற தலைப்பில் நிறைய காரியத்தை பார்த்தோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவத்தில் அவர்கள் விழுந்து போனார்கள். அது நிமித்தமாக மிகப்பெரிய ஒரு வறண்ட வாழ்க்கை அவர்களுக்கு உண்டானது. ஆடு மாடுகளுக்கும் புல்வெளி நிலம் இல்லாதபடி வயல்வெளிகள் காய்ந்து போனது. அந்த தேசத்தினுடைய பொருளாதாரம் ஒன்றுமில்லாமல் போனது. நாளைய தினம் எப்படி இருக்கும் என்ற மிக கவலையான சூழ்நிலையில் தேவன் அவர்களுக்கு வாக்கு கொடுத்தார், மனம் திரும்புங்கள் என்று சொல்லி. அப்படி சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், வஸ்திரத்தை அல்ல இருதயத்தை கிழித்து என்னிடத்திலே மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். சொன்ன பிறகு எந்த காரியம் வளமான வாழ்வை கெடுத்து போட்டதோ அதை உன்னை விட்டு அகற்றி போடுவேன். இந்த 4 விதமான பூச்சிகள் அந்த வளர்ச்சியை, தேசத்தினுடைய வளமையை கெடுத்த அந்த பூச்சிகளை நான் அழித்து உங்கள் வாழ்க்கையை நான் வளமாக்குவேன். அப்படியானால் அதுல இருந்து வந்தோம். நம்ம எல்லாரும் ரொம்ப பலன் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்கு நம்ம பலன் உள்ளவர்களா இருக்கணும். குடும்பத்துக்கு, சமுதாயத்துக்கு நம்மால மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகிற ஒரு வாழ்க்கை உண்டாக வேண்டுமானால், அந்த திராட்சை செடியை முதல்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிளா உங்களுக்கு காட்டினேன். அது நிறைய பழம் கொடுக்கணும், அதுதான் கர்த்தருடைய சித்தம். அப்படி எந்த கொடியில பழம் இல்லையோ, கனி இல்லையோ, அதை வெட்டுறார், அதை அறுத்து போடுகிறார். ஏன்னா அந்த செடி, அந்த கொடி நிறைய பழம் கொடுக்கறதுக்காக. இப்ப நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை நம்ம விட்டு நீக்கி போடும் பொழுது இட்ஸ் அ ப்ராசஸ். எத்தனையோ விதமான துன்பங்கள் வழியாக சில நேரம் பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். ஆனால் அதன் மத்தியிலே நாம் எப்படி செயல்படுவது என்கிற அருமையான காரியத்தை, வார்த்தையின் வல்லமையை குறித்து நாம் பார்த்தோம். அதுல பேதுரு ஒரு காரியத்தை சொல்றாரு. ரொம்ப கஷ்டமான நேரம். சங்கீத புத்தகத்தை எடுத்து மேற்கோள் காட்டி சபை மக்களுக்கு சொல்றார். அதுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஹோப் அண்ட் சேலஞ்ச் மாதிரி, ஒரு சவால் மாதிரி சொல்றார். யாரெல்லாம் நல்லா வாழணும், எப்படி ஒரு தீர்க்காயுசோட வளமா செழிப்பா வாழணுமா அப்படின்னு ஒரு கேள்வியை முன்னிறுத்துறார். அப்படின்னு முன்னிறுத்திட்டு அதுக்கான பதில் கீழே சொல்றாரு, உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடை கபட்டுக்கும் விலக்கி காத்து. அதாவது வாயில தப்பு தப்பா தீமையானதை பேசாம, பொய்யை பேசாமல். அதே காரியம் தான் 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்துல நம்ம பார்த்தோம். இந்த பொய் என்றால் என்ன அப்படின்னும் போது, நான் ஒன்றும் பொய்யே பேசுறது இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். நம்முடைய மனம் புதுப்பிக்கிறது. மனம் புதுப்பிக்காமல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடையாது. அப்போ முதல் காரியம் அகற்றுதல், புதுப்பித்தல். பிறகு ரெஸ்டரேஷன். ரெஸ்டரேஷன்னா டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுதுன்னா, திரும்பவும் ஒரு பெட்டரா, நல்ல விதத்தில் சீர்படுத்துறது தான் அதனுடைய பொருள். ஆனால் பிப்ளிக்கல் டிரான்ஸ்லேஷன் வேற. அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுது. ஏதோ இழந்து போனதை கொஞ்சம் சீர்படுத்துறது இல்லை, ஒரு மாற்றம். அடையாளம் தெரியாத அளவுக்கு முன்பு இருந்த நிலையை, அடையாளத்தை அழித்து நீங்கள் வேறு விதமாக மறுரூபமாகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஸோ நமக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும்னா முதல்ல மனம் புதிதாகிறது ரொம்ப அவசியம். ஸோ இந்த வாரத்திலிருந்து நிறைய காரியத்தை மனம் புதுப்பிக்கிறத குறித்து நம்ம பார்க்க போறோம். தயாரா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? பாருங்க, இந்த சபையில நம்ம கதைலாம் சொல்றது இல்லை. தேவனுடைய வார்த்தையில் உள்ள சத்தியத்தை உங்களால நல்லா புரிஞ்சுக்கணுன்ற விருப்பத்தோட தான் நானும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன். வாழ்க்கையில் பிரச்சனை வரும். ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம எப்படி வெற்றிகரமாக வாழறது என்பதை குறித்து தான் நம்ம போதிச்சிட்டோம்.
பொதுவா சபைகள்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாரி பிரச்சனை வரும்போதெல்லாம் பேய், கட்டு, எதிர்ப்பு, நாங்க ஜெபம் பண்றோம், கவலைப்படாதீங்க, எல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்றதுனால நமக்கு சரியான விடுதலை கிடைக்க மாட்டேங்குது. நமக்கு விடுதலை வேணும்னா இந்த சத்தியத்தை குறித்த அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சத்தியத்தை அறிவீர்கள். அப்ப அந்த அறிவு முக்கியம் இல்லையா? இந்த வார்த்தையில என்ன சொல்லுது என்ற காரியத்தை நம்ம அறிந்து புரிந்து கொண்டா, பிரச்சனை வரும் பாருங்க. பிரச்சனை இல்லாம இருக்காது. ஆனா நம்ம வெற்றிகரமா வாழ முடியும். அப்போ கிறிஸ்துவுக்குள்ள வாழுகிற நமக்கு எப்பவுமே வெற்றி அப்படின்னு எழுதிருந்து இன்னும் கொஞ்சம் தெளிவுபட சொல்றார். ஒரு வார்த்தையை குறித்து அறிகிற அறிவின் வாசனையை கொண்டு எப்பொழுதும் எல்லா இடத்திலையும் வெற்றி. என் கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. இன்னொரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம். சில பேர் எப்போ எல்லா இடத்துலையும் தோல்விதான். எங்க போனாலும் உங்க வாழ்க்கை நல்லா இல்லை. எத்தனை பேர் சில பேர் பார்த்துருக்கேன் பாருங்க. ஒரு வீடு போவாங்க, அந்த வீடு நல்லா இல்லை. யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ணி சொன்னாராம், செத்த ஆவி இருக்கு, காலி பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போறாங்க. அவங்க வாழ்க்கையில கன்சிஸ்டன்சி இல்லை. ஒரு தொடர்ச்சியா ஒரு இடத்துல அவங்களால அந்த பேட்டில் நிற்க முடியல. நான் போன வாரம் கூட உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, தீங்கு நாள்ல எதிர்த்து நின்று சகலத்தையும் செய்து முடிக்கணும். அப்ப கர்த்தர் உங்களை எல்லாம் ஒரு நோக்கத்தோடு அழைச்சிருக்காரு. எதிர்ப்ப பயப்படக்கூடாது, போராட்டத்தை கண்டு அஞ்சக்கூடாது. திடம் மனதா, துணிவா, வார்த்தை அறிந்தா நீங்க ஜெயம் மேல ஜெயம் எடுத்துட்டு வந்துட்டே இருக்கு. நான் 1976 ரட்சிக்கப்பட்டேங்க. அந்த நாள்ல இருந்து இந்த வார்த்தையில எனக்கு ஒரு ஆர்வம் ஆவியானவர் தான் கொடுத்தாரு. இதை நான் உண்மையா சொல்றேன், பைபிள் காலேஜ் எல்லாம் படிக்கலைங்க. ஆனா எனக்கு இதுல ரொம்ப ஆர்வம். அதனால நான் நிறைய இதை குறித்து அறிந்து கொள்ளும்படி நான் அந்த சில மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்குறதும் படிக்கிறதும், நிறைய பாஸ்டர்ஸ், பெரிய பெரிய போதகர்கள் பிரசங்கம் பண்ணதெல்லாம் நான் நிறைய கேட்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது கேட்டுட்டு நான் அதை இரவும் பகலும், அது சொல்ல போனா வண்டியில போகும்போது கூட யோசிப்பேன். ராத்திரி தூங்கும் போது கூட அதை பத்தி அப்படியே யோசிச்சுட்டே தூங்கிடுவேன். எப்படி சொன்னா உங்களுக்கு புரியும் அப்படின்ற ஒரு நிலையில நான் கர்த்தர்கிட்ட வாஞ்சித்து தான் உங்களுக்கு நான் இந்த செய்தியை கொடுக்குறேன். இந்த வார்த்தையை கேட்க கேட்க பாருங்க, தெளித்தேனில இது மதுரமானது. ஆமா, சில நேரம் எங்க எப்படி திரும்புறது, என்ன டிசிஷன் எடுக்கிறது, என்ன மாதிரி தீர்மானம் எடுக்கிறது, சில நம்ம பயப்படுறோம்ல. அவரு சொல்றாரு, பயப்படாத, உனக்கு முன்னாடி போய் கோணனானதெல்லாம் செவையாக்கி, வழி இல்லைன்னா கூட நான் வழியை உண்டு பண்ணி உன் வலது கையை பிடிச்சு உனக்கு துணை நின்று உனக்கு அறியாதது எட்டாதமான காரியத்தை நான் உனக்கு கத்துக் கொடுக்குறேன்ற. இட்ஸ் நாட் a மேஜிக் பாருங்க. இது ஒரு மேஜிக் கிடையாது. நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க வீட்டு வாசப்பட்டில் மைதா மாவு, கோதுமை மாவுலாம் வந்துடும், சாப்பாடு அரிசிலாம் வந்துடும். மாதிரி வந்தால் நல்லா தான் இருக்கும் பாருங்க. ஆனால் வராதுங்க, அதெல்லாம் வராது. யாராவது ஒருத்தர் கை வச்சு ஜெபம் பண்ணால் எல்லாம் சரியாயிடும்னு நினைக்கிறீங்க பாருங்க. அது ரொம்ப, அது சில நேரத்தில் ஒரு நன்மைகள் நடக்கும், இல்லைன்னு சொல்லலை. அவர் சொன்னார் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அதுதான் பெஸ்ட் மெத்தட் கிடையாது. பெஸ்ட் மெத்தடு வார்த்தையை குறித்த அறிவு. ஸோ யூ மஸ்ட் லவ் திஸ் புக். பைபிளை நேசிக்கணும். ஏங்க இவ்வளோ மெதுவாக கை தட்டுறீங்க? சரி, இந்த வாரத்திலிருந்து நான் உங்களுக்கு படிப்படியாக சொல்லி கொடுக்க போறேன். நான் நம்புறேன் இந்த வருஷம் என்ன சேலஞ்சு வேணா வரட்டுங்க. எந்த வருஷம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனா என்ன மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தான் ஜெயிப்போம். எக்கானமிக் கிரைசிஸ் வரலாம், நேச்சுரல் கலாமிட்டிஸ் வரலாம், என்ன வேணா வரட்டும். நூதனமான வியாதிகள் அங்கே இங்கும் பரவும். ஆனா உங்களுக்கு கர்த்தர் அரணா இருப்பாரு. நீங்க பாருங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். மற்றவெல்லாம் பயப்படுவான், நீங்க பயப்படவே மாட்டீங்க, பயந்து குனிய மாட்டீங்க. நீங்க எதிர்த்து நின்று அந்த மதிலை தாண்டி போவீங்க. சோ பயப்படாது இருங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சரி, எபேசியர் 4ஆம் அதிகாரத்துக்கு போலாங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம். இன்னிலிருந்து அந்த காரியத்தை நம்ம பார்க்க போறோம். அதாவது நம்ம முடிக்கும் போது நான் 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல நல்ல வாழ்க்கைக்கு பார்த்தீங்கன்னா வாய் தீமைக்கும் பொய்யுக்கும் விளக்கணும்னு சொன்னோம் இல்லையா. இந்த பொய்யை எப்படி நம்ம விட்டு நீக்கி போடுறதுக்குன்னா முக்கியமா இந்த மனம் புதிதாகிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போயிடலாம். 22, 23, 24 இங்க இருந்து சில வசனத்தை சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய் நம்ம பார்க்கலாம். என் கூடவே டிராவல் பண்ணுங்க. நான் பேசும்போது என் கூடவே வாங்க. திடீர்னு வெளியில போயிடாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க இங்க இருப்பீங்க, ஆனா நீங்க உங்க மனசு எங்கேயாவது போயிடக்கூடாதுங்க.
இங்கேயே இருந்து நல்லா கவனிக்கணும். பகலாசனம் நல்லா கவனிக்கணும். ஆமா, வச்ச கண்ணை வாங்காம பார்க்கணும், உத்து பார்க்கணும். வசனத்தை நல்லா காது கொடுத்து கேளுங்க. இது பொன்னை விட வெள்ளியை விட விலையேற பெற்றது. ஏழையா இருந்தா ஐஸ்வரன் ஆயிடலாம், வியாதியா இருந்தா சுகமாயிடலாம். அது எப்படின்னா மேஜிக் கிடையாது பாருங்க. அதுக்கான பலனையும் திறமையும் கொடுப்பாருங்க. நீங்க அழுணும் போல இருக்கும், ஆனா உள்ள ஒண்ணு சொல்லும், பயப்படாத கர்த்தரும் கூட இருக்கிறாருன்னு ஒரு சத்தம் கேட்கும் பாருங்க. அந்த அந்த வெளிப்பாடு தாங்க நம்ம வாழ்க்கையை ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை கொடுத்துரும். எனக்கு இந்த பைபிள் ரொம்ப பிடிக்குது. ஏன்னா இது நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப அப்ளிகபிள். இது ஏதோ யாரோ ஒருத்தர் வாழ்ந்தாராம், அப்படி போனாரு, அந்த கதைலாம் இங்க இருக்காதுங்க. இது ஒரு மேனுவல். இந்த புத்தகம் நம்மை குறித்து எழுதப்பட்ட, நம்ம எப்படி செயல்பட முடியும் என்கிறதான அருமையான சில பிரின்சிபல் இந்த புத்தகத்துல ரொம்ப அருமையா சொல்லி கொடுத்து, வெறும் ஹெட் நாலேஜோடு இருந்துடாதபடி ஏதோ தகவலை சம்பாதிச்சு நாலேஜ் வாங்கிட்டு போறது இல்லை. We have Spirit of God and He is there and He is abiding in us and He is teaching. அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். உள்ள ஒரு இன்சைட், உள்ள ஒரு வெளிச்சம் கொடுக்கிறார். இந்த மனதில் சில காரியம் புரியும் போது நமக்கு ஒரு தைரியம் வரும் பாருங்க. ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம் அப்படின்ற அறிவு இருக்கும்போது, உலக பிரகாரமான இருக்கிற சிக்கல்லாம் கூட கொஞ்சம் நாலேஜ், அறிவு இருந்தால் தீர்க்கலாம். அதை விட ரொம்ப கெப்பாசிட்டி நம்ம ஆவியில் இருக்கு. உள்ள இருக்கிற மனுஷன் ரொம்ப, அவன் தான் ரியல் மேன். அந்த மனுஷனுக்குள்ள ஒரு வெளிச்சம், ஒரு வெளிப்பாடு வரும்போது, இந்த மைண்டு, உங்க மனம் இது வராது நடக்காதுன்னு சொன்னா கூட உள்ள ஒண்ணு சொல்லும் பாருங்க. உள்ள ஒருத்தர் சொல்வாரு, பயப்படாத, நான் உங்க கூட இருந்து இங்க வழியை தர, இதை எப்படி நடத்தி தராருன்றதெல்லாம் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதை தான் இங்க சொல்றாரு. அவன் நிறைய பொய் பேசுவான், நம்பிடாதீங்க. உங்க மனதுல அவன் சொல்ற பொய்யை நீங்க கேட்டு அது உண்மை நினைச்சிடாதீங்க. இப்ப நீங்க ரட்சிப்பு என்பது என்ன மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். இப்ப நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம், கண்ணில் பார்க்கிறோம், காதுல கேட்கிறோம், குடும்பம் நடத்துறோம், வேலைக்கு போறோம், சமுதாயத்துல வாழ்றோம். 1008 பிரச்சனை நம்மள நெருக்குது. இப்படி இதெல்லாம் வரும்போது நம்ம பார்த்த காரியம், கேட்ட செய்தி, அல்லது நம்ம உடல்ல அனுபவிக்கிற சில உணர்ச்சிகள், வலிகள், வேதனை, இதெல்லாம் நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குது, தகவல் கொடுக்குது. அது கேட்ட உடனே நம்மளுக்கு ஒரு மாதிரி பயமாயிடுது. நம்ம மனசு பேசுது, என்ன பண்ண போறேன்னு போது நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்போ எப்படி இந்த மனதை மாத்துறது என்ற காரியத்தை குறித்து சொல்லுது. உலகத்துல பாத்தீங்கன்னா, இந்த டைம் ஆஃப் பேட்டில் தே சே ஸ்பீக் பாசிட்டிவ்லி, முற்போக்கா பேசுன்றாங்க. இது ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட் பாருங்க. இந்த உலகத்துக்கும் நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அவங்க இந்த மனதுல they are striving, they try to speak and they put their self effort. அவங்க முயற்சி எடுத்து ஏதோ பண்றாங்க. அது இட் மே ஹெல்ப் them, கொஞ்சம் உதவி செய்யும். ஆனா இந்த சத்தியம் ரொம்ப அற்புதமானது பாருங்க. இது எப்படி எழுதியிருக்காருன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. how to renew your mind, மனதை எப்படி புதுப்பிக்கிறது என்கிற காரியத்தை குறித்து சொல்லும்போது, முதல்ல சில காரியத்தை நான் சொல்றேன் பாருங்க. வசனத்திலிருந்து நம்ம போயிடுவோம். 23வது வசனம். உங்கள் உள்ளத்திலே சொல்லும்போது உங்க இருதயத்திலே உள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற உண்மையான மனுஷனிலே புதிதான ஆவி உள்ளவர்களாகிய நீங்கள், அப்படிதான் வரணும். ஆனா இங்க எப்படி வருதுன்னா, உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் வருது. அதாவது இது எப்படி வரணும்னா, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகிய நீங்கள் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். And be made new in the spirit of your mind. Already done. நீங்கள் உள்ளத்திலே ஏற்கனவே உங்கள் இருதயத்திலே உன் ஆவியில தேவன் உங்களை புது மனிதனாக மாற்றியிருக்கிறார். புது சிருஷ்டியாக இருதயத்திலே உள்ளத்திலே மாறின நீங்கள் இப்ப என்ன பண்ணணும்னா, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள். என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22வது படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் நல்லா தெரியும். ஒரு காலத்துல முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை கலைந்து போட்டு, அதாவது என்ன சொல்றா, ஒரு காலத்துல நம்ம ரட்சிக்கப்படாத பொழுது நமக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்தான் பிசாஸ். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனுடைய பார்வையிலே தகுதியற்ற ஒரு நிலை நமக்கு உண்டாகி, ஒரு worn out dress, அதாவது அசுத்தமான கந்தையான ஒரு உடையை உடுத்தி, அதுல நம்ம அவருக்கு முன்னாடி நிற்க தகுதி இல்லாத ஒரு நிலையில நம்ம இருந்தோம்.
அப்படி அந்த ஒவ்வொரு முறையும் நம்மளை ஏமாத்தணும். இதுதான் நீ என்ற ஒரு அடையாளத்தை காட்டினான். பாவி நான் தண்டிக்கப்படணும், வரக்கூடிய தீமையான காரியத்தை நீ அனுபவி, இதுதான் உன்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அவருக்கு முன்னாடி நிற்கும் போது எனக்கு ஒரு நல்ல ராஜவஸ்திரம் இல்லாம ஒரு பழைய ஓன் அவுட் ட்ரெஸ், ஒரு கிழிஞ்சு போன ஒரு கந்தையான ஒரு நடத்தைகள், என்னுடைய பிஹேவியர் எல்லாம் காட்டி, see this is what you are, இதுதான் நீ என்ற ஒரு அடையாளத்தை காட்டும் போது இவர் சொல்றாரு, கவனிப்பா, நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்ப நீ திரும்பவும் உன்னுடைய பிஹேவியரை சொல்லி பிசாசு உன்னை குற்றப்படுத்தும் போது, நீ நடந்து வந்த வழிகளெல்லாம் காட்டி, இல்ல பாரு நீ தப்பு பண்ணிட்ட, அதனால கர்த்தர் உன்னை நேசிக்கல என்று சொல்லி உன்னை காயப்படுத்தி திரும்பவும் அதே பழைய ஓன் அவுட் ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து உன் மேல போடும்போது அதை கலைந்து போட்டு, நீ யார் தெரியுமா, உண்மையாகவே நீ யார் என்றால் உள்ளத்திலே நீங்கள் ஏற்கனவே புதிதான ஆவி உள்ளவர்கள் ஆகிட்டீங்க. இப்போ புள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகிய நீங்கள் இப்ப சொல்றாரு பாருங்க, என்ன பண்ணணும்னா மெய்யான நீதி எல்லாம் சேர்த்து சொல்லாமா, என்ன சொல்லுங்க, அந்த பொய்யான நீதி அல்ல, இந்த மெய்யான நீதி என்றால் ரைட் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட். பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைங்க கவனிங்க, வாழ்க்கையில ஏதாவது தவறு நடந்திருந்தா, சில சூழ்நிலைகள் மாறினா, ஒரு அக்யூசர் உன்னை குற்றப்படுத்த சொல்றான், see you are deserve for this, உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பனிஷ்மெண்ட், நீ இதை அனுபவின்னு சொல்லும் போது கர்த்தர் சொல்ற, கவனி, நீ உங்க மனதுல இப்பொழுது இப்படிப்பட்ட எண்ணம் வரும்போது நீங்க உடனே அதோடு நீங்கள் இணைந்து விடாதபடி, ஏற்கனவே உங்களுக்காக கொடுக்கப்பட்ட பரிசுத்தத்தை எவனும் எடுக்க முடியாது, உனக்குள் வைக்கப்பட்ட நீதியை எவனும் அழிக்க முடியாது. இது நிரந்தரமான ஒரு உடன்படிக்கையை கர்த்தர் உனக்கு பண்ணி இருக்கிறார். Put on அப்படி சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாருன்னா, and put on new man to which God has given life in righteousness and true and holy way of living. நீ தரித்துக்கொள். எப்படி நான் தரித்துக் கொள்ள முடியும், எந்த விதத்தில் நான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியும் சொல்லும் போது சொல்றாரு, இப்போ முதல் காரியம், truth of your union in him. சத்தியனா அவரோடு கூட நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எல்லாம் சொல்லுவோம், நான் அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஆனா அறியாமை, நான் அவரோடு இணைந்திருக்கிறேன் என்பதே நான் தெரியாம வாழ்றேன். இப்ப நான் யார் என்பதை எனக்கு தெரியும், அப்பதான் என்னுடைய பிஹேவியர் மாறுமே ஒழிய, என் பிஹேவியரை வச்சு நான் இதுதான் நான் அல்லது என் சுபாவம் என் நடத்தை அதை காட்டி இதுதான் நீ சொல்றான். ஆனா இப்போ வேதம் சொல்லு, இல்ல நீங்க உள்ள யாருன்னு தெரிஞ்சா உன்னுடைய பிஹேவியர் மாறும். இப்ப every time we put the law and rules and regulation and we wanted to practice that and want to prove ourselves that we are righteous. சில சட்ட திட்டங்களை வகுத்து அதுக்கேற்ற பிரகாரம் நான் இது ஒழுங்கா வாழ்றேன், நான் ஒரு நீதியான மனுஷன் அப்படின்னு நம்ம நினைக்க பார்க்கிறோம். ஆனா ஒவ்வொரு தடவையும் when you fail, நீங்க அதை தோத்து போகும்போது உங்களுக்குள்ள ஒரு காண்டம்னேஷன், உனக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி, உடனே பிசாசு ஒரு ஓன் ஆஃப் ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து மேல போட்டு, see you are not worthy, நீ கோயிலுக்கு வர தகுதி கிடையாது, நீ ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு பவுல் எழுதுறாரு, இல்ல தப்பு அது, அந்த பொய்யை நம்பாத, அந்த பிசாசு சொல்ற பொய்யை நம்பாதீங்க. உங்களுக்கு ஒரு காரியம் நடந்திருக்கிறது, என்றைக்கு இயேசுவை சொந்த தெய்வமா ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கே ஒரு காரியம் நடந்திருக்கிறது, உள்ளத்திலே இருதயத்திலே நீங்கள் புதிதான ஆவியை பெற்று ரொம்ப ரொம்ப பலவீனமா இருக்குதுங்க இந்த கைத்தட்டு. ஏன்னா நமக்கு இருங்க, நமக்கு கொஞ்சம் புரியலன்னு நினைக்கிறேன். நான் இப்ப சொல்றேன் பாருங்க, நீங்க உள்ள யாருன்னு தெரிஞ்சாதான் உட்கார்ற இடம், பேசுற இடம், பழகிறது எல்லாம் கவனமா இருப்பீங்க. அல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். இப்ப வீட்டுல கேஷுவலா இருக்கீங்க, ஒரு நைட்டி போட்டிருக்கீங்க, ஹலோ, எங்க வேணா உட்காருவீங்க, டக்குன்னு தரையில் உட்காருவீங்க, படிக்கட்டில் உட்காருவீங்க, அந்த சோஃபாவில் அழுக்க இருக்குதா இல்லையான்னு கூட பார்க்க மாட்டீங்க, சேரில் கொஞ்சம் அங்கே எங்கே அழுக்குன்னா கூட அப்படி கையில் தட்டி அப்படியே உட்காருவீங்க. ஆனால் எங்கேயோ போறீங்க, கல்யாணத்துக்கு போறீங்க, பட்டு ட்ரெஸ்ஸு போட்டீங்க, பட்டு ட்ரெஸ் சாரியை போட்டாச்சு, போட்டு நல்லா சுத்தமாக அழகா அங்கேயே நகைகள்லாம் போட்டீங்க, அங்கே கொஞ்சம் அழுக்கா இருக்குது, உட்காருவியா? பக்கத்து தெருவில் இப்படி வரீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பழக்கமானவங்க ஒருத்தன் கூப்பிட்றாங்க, வாக்கா இங்கே உட்காருன்னு சொன்னா, என்னடி விளையாடுற, நான் இப்பதான் புது சட்டை போட்டேன் உட்காருவேனா? அப்போ நான் எப்படி நான் இருக்கிறேன்னு தெரிஞ்ச பிறகு அந்த கண்ணாடியில நான் பார்க்கிறேன், என் உடைய பார்க்கிறேன், என் நகையை பார்க்கிறேன், நான் அலங்கரிக்கப்பட்டதை பார்த்த உடனே அழுக்கான இடத்துல எனக்கு உட்கார பிடிக்காது. ஏன்னா ஐ நோ வாட் ஐ அம்.
நான் என்னவா இருக்கேன், எவ்வளவு காஸ்ட்லி Dress, இந்த இந்த சாரி 50,000 ரூபாய், இந்த சாரி 1,00,000 ரூபாய் கட்டி இருக்குது, நான் வாங்கி இருக்கிறேன், உடுத்தி இருக்கிறேன். இங்க போய் தெருமணில உட்கார முடியுமா? அசுத்தமான இடத்துல உட்கார, ஏன் கல்யாணத்துல போனா கூட சேர் போட்டிருந்தா ஒரு தடவை சேர் அப்படி திரும்பி பார்த்து அழுக்கு இருந்தா தட்டி தானே உட்கார்ற. அதே போல என் ஆவியிலே நான் யார், உள்ளே நான் என்ன மாதிரி மனுஷன், எனக்கு என்ன நடந்திருக்கிறது? நான் பாவியா இருந்தேன், துரோகியா இருந்தேன். ஆனால் ஒருவர் எனக்காக, பரிசுத்தமான தேவன் என் இடத்தை ஏற்றுக்கொண்டு எனக்காக மரித்து உயிரோடு எழுந்ததாலே ஒரு தீர்ப்பு நிறைவேறியது. என் தண்டனை என்னை விட்டு நீக்கப்பட்டு இப்பொழுது எனக்கு ஆக்கின தீர்ப்பிலிருந்து விடுதலை கொடுத்து ஒரு நீதி வழங்கப்பட்டது. நான் யார் என்றால் நான் நீதிமான் என்று என் வேதம் சொல்லுகிறது. அப்போ உள்ளான மனுஷனிலே நான் புதிய மனுஷன் என்று அறிந்து, உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவனாய், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நான் உடம்பு மாதிரி ஐ புட் ஆன், நான் தரித்து கொண்டிருக்கிறேன். அப்ப எப்படி மனசை புதுசாக்குறேன்னா, என் மனசு சொல்லும் நான் சரியில்லைன்னு, ஆனா உள்ள ஒண்ணு சொல்லுது, இல்ல இல்ல, ஐ எம் சேவ்டு, ஐ எம் ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட், ஐ எம் பிளெஸ்ட், நான் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் தேவ நீதியாக இருக்கிறேன், நான் பரிசுத்தமானவன், அவர் இரத்தத்தாலே நான் கழுவப்பட்டவன். உண்மை பொய், நீ பாவின்னு சொல்றான் சாத்தான், ரட்சிக்கப்பட்டவங்கள. சில பேர் சொல்றான் நீ மீட்கப்பட்ட பாவி. இல்ல இல்ல இல்ல, நான் தேவனுடைய நீதி. எல்லாம் சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. நான் அதை சம்பாதிக்கல, கர்த்தர் எனக்கு கொடுத்தார். இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள் நான் செய்த தவறா இருக்கலாம், நான் நடந்த வழிகள் தப்பா இருக்கலாம். அது என்ன பண்ணுதுன்னா என்னை அப்படியே கீழே தள்ளிடுது. எப்படி ஒரு சிஸ்டம் கீழே சரியா வேலை செய்யாத போது சிஸ்டத்துல நம்ம அதை திரும்ப பழைய நிலை கொண்டு ரீபூட் பண்றோம்ல. சிஸ்டத்தை யூஸ் பண்றீங்களா? கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? சில நேரத்தில் அது அப்படியே ஹேங் ஆகும் போது டக்குன்னு ரீபூட் பண்ணுங்க, பண்ண உடனே திருப்பி அது பழைய நார்மலுக்கு வருது. அதே மாதிரி யூ நீட் டு ரீபூட் யுவர் மைண்ட் பை ஸ்பீக்கிங் த வேர்ட். ஹவ் ஐ ஸ்பீக், நாட் பிகாஸ் ஐ மெமரைஸ் த ஸ்கிரிப்சர், நோ, ஐ ஹாவ் அண்டர்ஸ்டாண்டிங். நான் ஏதோ வசனத்தை மனப்பாடம் பண்ணி இந்த வசனத்தை சொல்லி என் மனசை புதுசாக்கல, என் இருதயத்தில் ஒரு இன்சைட், உள்ளே ஒரு வெளிச்சம். என் இருதயத்திலே ஆவியானவர் எனக்குள் ஒரு காரியத்தை வெளிப்படுத்த, மகனே இது நீ அல்ல, நான் உன்னை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறேன், நீ எனக்கு சொந்தமானவன். உள்ளத்திலே புதிதான ஆவியினாலே. So I want to ask you the question, what is inner narrative? உள்ள என்ன சத்தம் கேக்குது? மனதுல என்ன கேக்குது? மனம் சொல்லும் நீ பாவி, கர்த்தர் உன்னை தண்டிக்கிறார். ஆனா உள்ள என்ன சொல்லுது? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? ரட்சிக்கப்பட்டிருந்தா கையில வைத்து வரல இல்லையா சொல்லுங்க. ஆவியின் சிந்தை மாம்சத்தின் சிந்தை. எல்லாம் கூட சேர்ந்து சொல்லுங்க. மாம்சத்தின்படி சிந்திக்கிறது ஒண்ணு இருக்குது. அது என் கண்ணில் பார்த்ததை பேசும், காதுல கேட்டதை பேசும், நான் செய்ததை சொல்லும். ஆனா உள்ள ஒண்ணு சொல்லும், அது ஆவியின் சிந்தை. உள்ளான மனுஷன் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஆவியினாலே மறுபிறப்பை பெற்றிருக்க அந்த மனுஷன். ஆமென், ஹல்லேலூயா. அது உள்ள என்ன சொல்லுது? நான் சொல்றேன், நீங்க எப்படிப்பட்ட பழக்க வழக்கத்தில் போய் சிக்கி இருந்தாலும் நீங்கள் வெளியே வர முடியும். என் தேவன் உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். சோ மனசை புதிதாக்குறது அப்படின்னு சொல்லும்போது, முதலாவது நான் சொல்றேன், புதிதாக்குறதுன்னா என்ன இல்லைன்னு சொல்றேன். வாட் இஸ் நாட். Renewing your mind, what is not. புதிதாக்குறது என்றால் என்ன இல்லைன்னு சொல்லிடுறேன். அப்பதான் புதிதாக்குறது என்னன்னு புரியும். ஆமென் சொல்லுவோமே. சரி, இப்ப வசனம் கேட்டீங்க, பைபிள் எடுத்து மனப்பாடம் பண்ணி அது வாயினால சொல்ல சொல்ல என் மனம் புதுசாகும்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. இல்ல ஏதோ பைபிள் வசனத்தை எடுத்து மனப்பாடம் பண்ணி அதை பேசுறதல்ல, உள்ளத்தில் இருக்கிற வெளிப்பாடு. எல்லாம் சொல்லுங்க. இன்சைட், இருதயத்திலே கிடைக்கிற, ஆவியிலே கிடைக்கிற ஒரு வெளிப்பாடு. இருதயம் சொன்னா இப்ப நம்ம நம்ம எப்படி இருக்கோம்னா ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். ஆவி தான் ஸ்பிரிட் மேன், இஸ் a real man. பைபிள் says heart அப்படின்னு சொல்லி. இப்போ நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்காக இருதயம்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். இப்போ மனுஷனுடைய பாடியில் நிற்கும் போது நமக்கு எது மையத்தில் இருக்கு?
ஹார்ட். அதே மாதிரி ஆவியின் மனுஷன் சொல்லும்போது அவன் தான் மையப்பகுதி, இன்னமோஸ்ட் பீயிங் ஆவியின் மனுஷன். இப்போ கர்த்தர் மனுஷனை சிருஷ்டிக்கும் பொழுது அவரை மாதிரியே சிருஷ்டிச்சார். அப்போ கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார். நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆவியா இருக்கிறோம். ஆவியா இருக்கிற நமக்கு இந்த பூமியில் இருக்கிற மண்ணில இருந்து அவனுக்கு ஒரு சரீரத்தை உண்டு பண்ணி அந்த சரீரத்துக்குள்ள ஊதினார். மனுஷன் ஜீவனும் ஆத்மாவும் உள்ள மனுஷனாய் ஜீவ ஆத்மாவாய் மாறினார். இப்போ மண்ணு சரீரமா இருக்குது, மண்ணுல இருந்து சரீரம் வந்துருச்சு. அந்த சரீரத்துக்குள்ள ஆவியை, தேவ ஆவியை ஊதுகிறார், ஜீவன் உண்டாகிறது. அந்த ஜீவன் இந்த சரீரத்துக்குள்ளே போய் அவனுடைய மனதை, அவன் ஆத்மாவை தரித்துக் கொள்கிறது. அப்ப நம்ம எப்படி இருக்கோம்னா, ஆவியா இருக்கிறேன் நான், இந்த சரீரத்துல வாழுறேன். இந்த உலகத்துல பிசிக்கல் வேர்ல்ட்ல இருக்கும்போது என்னால சிந்திக்க முடியும், தீர்மானிக்க முடியும், உணர முடியும், உணர்ச்சிகள் உண்டு, சித்தம் கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டு. அந்த பெயர், அந்த இடம் தான் ஆத்மா அல்லது மனம் என்று பெயர். இப்ப மனுஷன் பாவம் செய்த பிறகு பாவத்தினால வந்த விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இது என்ன ஆச்சு? மனம் புதிதாகணும்னா நமக்கு ஒரு காரியம் கண்டிப்பா புரியணும் பாருங்க. இப்போ நம்ம வந்து ஏதோ மனதை புதுப்பிக்கிறது வந்து நம்முடைய செல்ஃப் எஃபர்ட் கிடையாது. ரட்சிக்கப்பட்டோம், இப்போ என் ஆவி உயிர் பெற்றுச்சு. அல்ல ஆமென் சொல்லாமா? இப்போ மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் முதல்ல சிருஷ்டிச்சு, இதை சொல்லிட்டு தான் உங்களுக்கு புரியும். சிருஷ்டிச்சு சொல்றாரு, நீ பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி அனைத்தையும். ஆமா, அவனுக்கு ஒரு அத்தாரிட்டி கொடுத்துட்டார். இந்த பூமிக்கு ஒரு ஆண்டவன், அவனுக்கு ஒரு மகிமையை கொடுத்தார். So we all love the glory. நமக்கு எல்லாருக்கும் மகிமை பிடிக்கும். 2 பேரும் ஆமென் சொன்னீங்க. உனக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால நமக்கு இந்த மகிமையை இழந்துட்டோம். மகிமையை இழந்த பிறகு எப்படியாவது இந்த மகிமையை பெறணும்னு நமக்குள்ள ஒரு ஆசை இருக்குது. அதனாலதான் பாருங்க, திட்டும் போது கோபம் வருது. உன்னை நல்லா பேசினா உனக்கு நல்ல இன்பமா இருக்கும். ஏன்னா அது உனக்கு பிடிக்கும். உன்னை மகிமைப்படுத்தி பேசினா, உன்னை புகழ்ந்து பேசினா பிடிக்குமா? திட்டினா பிடிக்குமா? இப்ப யானை கிட்ட போய் நீ திட்டினா கூட அது பாட்டு அப்படியே ஆட்டிக்கிட்டே இருக்கும். அது பாவம், ஒன்றும் தெரியாது. ஆனா உன்னை யாராவது சொன்னா, மட்டமா பேசினா உனக்கு பிடிக்காது. ஏன்னா நம்ம வந்து மகிமைன்றது மனுஷன் ஒரு பங்கா கொடுத்தார். We love that. அப்படிதான் பாருங்க, மனுஷனுக்கு அந்த மகிமையை தன் சுய முயற்சியில தேடி தலைவனாகி அந்தஸ்து வாங்கி பதவி வாங்கி பணத்தை சம்பாரிச்சு 4 பேர் மத்தியில் இந்த மகிமையா உட்காரணும்னு பார்க்கறான். அவனுக்கு எல்லாரும் அவனை புகழணும்னு விரும்புறான். ஆனா கர்த்தர் சொல்றார், இந்த மகிமை உனக்கு சரியில்லை, இந்த மகிமை அல்ல, நான் என்னுடைய மகிமையை உனக்கு நான் வச்சிருக்கேன்றார். இந்த உலகத்தின் மகிமை மேன்மை எல்லாம் வாடி போகும். பகலானப்பா சொல்லுங்க. குழந்தை வளருது, வளர்ந்து வாலிபனா வரான், எக்ஸசைஸ் பண்றான், பாடி பில்ட் பண்றான், நடக்கும்போது what a glorious guy, looking very handsome. After 30, that glory slightly fading out. After 40, just clearly we can identify that fellow is getting old. After 50, 55, boomer. Then 60, 70, we become tata. 16 வயசு வரைக்கும் அந்த பொண்ணுக்கு மகிமையா இருக்குது, பார்க்கறதுக்கு அழகா இருக்குது. அப்புறம் அப்படியே இருந்து 18ஆவது அப்படியே இன்னும் மகிமை அப்படியே ஃபுல் பிரைட் ஆகுது. அப்புறம் 20, 28 அப்படியே மைட் லைட்டு குறையுது. அப்புறம் அதுக்கு பாவம் கடந்து கஷ்டப்படுது பாருங்க. என்னென்ன பவுடர் இருக்குது அத்தனையும் வாங்கி அடிச்சு போட்டு பண்ணி ஒரு வழி ஆக்கி வந்து நிக்குது. எப்படி இருக்குது பார்க்கலாம். அப்படியே போக 40 ஆச்சு, அதுக்கே மனசுக்குள்ள ஒரு பக்கம் குத்துது, என்னடா இப்படி ஆயிட்டுமே. அப்புறமா குடிக்காமலே அக்செப்ட் பண்ணிட்டோம், வயசாயிடுச்சுடி எனக்கு. பட் யூ டோன்ட் லைக் தட். இந்த மகிமை காலையில் பூத்து மாலையில வாடி போகிற இந்த பூக்கு சமமாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் எடுத்துங்க, மனுஷன் படிக்கிறான், 4 பேர் மத்தியில் ஒரு பெரிய பதவியில உட்கார்றான், அவன் வந்து ஒரு பெரிய டீச்சர் ஆகிறான், ஜனங்கள்லாம் கை தட்டுறாங்க. இஸ் திங்கிங் such a glorious experience. மகிமையா இருக்குது. ஒரு நாள் பார்த்தா அந்த மகிமையெல்லாம் போயிடுச்சு. நேத்துலாம் நல்லா இருந்தேன்னா போயிட்டாருங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டாருங்கன்றான். உடல் ஆரோக்கியமாய் இருப்பது எப்படி என்பதை நான் சொல்லுகிறேன். நீங்கள் காலையில் எழுந்திருக்கும் பொழுது நீங்கள் சொரக்காயை எடுத்து குடியுங்கள். எல்லாம் சொன்னவர் இப்ப ஹாஸ்பிட்டலில் போயிட்டார்.
ஹார்ட் டிசீஸ் வராம இருக்கிறது எப்படின்னு சொன்னவரு அவர் ஹார்ட் டிசீஸ்ல செத்துறார். இந்த உலகத்துல மனுஷனுடைய மகிமை, அதாவது அவனுடைய திறமை, அவனுடைய ஆற்றல், அவன் பேச்சு, அவனுடைய செயல்கள் எல்லாமே ஒரு நாள் ஃபேட் ஆயிடுது. வாட் அபவுட் அத்தாரிட்டி? யார் மினிஸ்டர் ஆவான்னு சொல்ல முடியல. இப்போ நான் ஒரு காலத்துல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்து பாருங்க, நான் டென்டல் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் டேர்னிங்ல வந்தீங்கன்னா ஒரு பல்ல ஆஸ்பத்திரி ஒன்று, அங்க வந்துட்டு இருக்கும்போது அப்ப எனக்கு 28 வயசு பாருங்க. பின்னாடி ஒருத்தர் பெரியவர் உட்கார்ந்துருந்தார். தம்பி கொஞ்சம் மெதுவா போனாரு. ஏன் சார்ன்னு கேட்டேன். இங்கதான்ப்பா மினிஸ்டர்லாம் உருவாங்குவாங்க. நான் ஒரு காலத்துல இது பொய் நினைச்சேன். இப்ப எல்லாம் சர்வசாதாரணமா இருக்குது பாருங்க. நானும் பார்த்தேன் பாருங்க, அந்த அதிகாரத்தில் வரக்கூடிய மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த முகமோ, மினிஸ்டர் ஆன பிறகு இருக்கிற முகமோ, பதவியிலிருந்து இறங்கின பிறகு முகமோ மாறுறதை என்னால பார்க்க முடியுது. So money and position will give glory, but that will fade away. One day the people, they say you are a right leader. All of a sudden they will throw you out. They say you are a fool. We don't want you. நீ எனக்கு பிடிக்கலன்னு தூக்கி போடுவான். ஒரு நாள் பதவியில் இருப்ப, ஒரு நாள் பதவியில இருந்து இறக்குவான். அந்த உலகத்துல மனுஷனை தேடி தேடி கோபத்துல ஒருத்தர அடிக்கிறதும் திட்டுறதும் எதுக்கு? டு சிட் ஆன் தட் பிளேஸ். சேர்ல உட்காரணும். ஹலோ, தூங்கிடாதீங்க, அரசியல் பேசல நானு. He will strip you out. இவைகள் எல்லாம் உன்னை விட்டு போகும். இப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ இந்த பழைய உடைய உடுத்திக்காத. நீ ஒருவேளை பிசாசு உன்னை பார்த்து எல்லாம் போயிடுச்சு, நீ இழந்துட்ட, உனக்கு ஒண்ணு இல்லைன்னு சொன்னா கர்த்தர் சொல்றாரு, இல்ல ஒருவனை மேன்மைப்படுத்தவும் மகிமைப்படுத்தவும் என்னாலே கூடும். ஆகவே நீங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்து, பணம் இல்லாத நிலையை பார்த்து, சில பொசிஷனை இழந்து, குடும்பத்தில் சில அந்தஸ்தை இழந்து, பலவீனப்பட்டு ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு மகிமை இருக்கிறது உள்ளத்திலே. நீங்கள் யார் என்பதை பாருங்கள். You are righteousness. You are righteousness of God. நீங்கள் தேவ நீதி. You are completed. நீங்கள் பூரணமானவர்கள். You are blessed. நீங்கள் ஆசீர்வாதமானவர்கள். அப்ப மனசு சொல்லும், வயசாயிட்டேன்னு. உன்ன சொன்ன, இல்ல மகிமை மேல் மகிமை அடைவேன். எல்லாம் போயிடுச்சா? இல்ல, என் கர்த்தரின் பலனானவர், நான் நிறைவுக்குள், I am completed. என் தேவன் குறைவை பார்த்துக் கொள்வார், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. Amen. Hallelujah. It's not about self-reformed. Renewing of your mind is not self-reformed. It is identity remembrance. மனம் புதிதாக்குதல் அப்படின்னா என்ன? இல்லைன்னா நானாகவே என்னை சீர்படுத்திக்கிறது கிடையாது. நான் அப்படி செய்ய மாட்டேன், இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன், அப்படி செய்ய மாட்டேன், அப்படி அல்ல. அதுக்கு மாறாக நான் யார் என்கிற ஒரு அடையாளம். எப்படி என்னுடைய நிலை மாறுதுன்னா, ஒவ்வொரு தடவையும் ஐ ரிமெம்பர் வாட் ஐ am. நான் என்ன, நான் யார், நான் அவருக்குள் என்னவாக இருக்கிறேன். நான் அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டு, அவர் என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறேன். சிலுவையிலே எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ஆமென். அப்ப கெட்ட எண்ணங்கள் வரும்பொழுது தேவனுடைய வார்த்தையினாலே புதிதாக்குது. இருதயத்தில் என்னை பத்தி தெரியும், நான் யாரு, நான் புது சிருஷ்டி, பழையவைகள் ஒழிந்து போயின. ரெண்டாவது சொல்றேன், இட்ஸ் நாட் அபவுட் பிஹேவியர் மாடிஃபிகேஷன். உங்க சுபாவத்தை மாடிஃபை பண்றது இல்லை. ஆமென். உங்கள் ஆவியிலே நீங்கள் யார் என்பதை அறிந்து உங்கள் மனதை புதுப்பிக்கிறது. என் மனதை புதுப்பிச்சு உள்ள நான் ஸ்ட்ராங் ஆகிறது இல்லை, இல்ல உள்ள நான் பெரிய புதுசாகிறது இல்லை. உள்ளத்திலே நான் புதுதான ஆளு. உள்ளத்துல நான் யார் என்பதை அறிந்து என் மனசை நான் மாத்துறேன். என் மனசை மாத்தி என் உள்ள நான் சரி பண்ணல. உள்ளத்தில் நான் ஆவியினாலே நான் யார் என்பதை அறிந்து என் மனதுக்கு நேராய் பேசுறேன். ஒருவேளை அதுக்கு கான்ட்ரடிக்ஷனா இருக்கலாம். நான் உள்ளத்துல தேவ நீதி, நான் பலவீனமா இருக்கலாம். உள்ளத்துல தேவ நீதி, நான் ஒருவேளை பாவத்துல பலவீனமா இருக்கலாம். ஆனா நான் எப்படி அதை சரி பண்றேன்னா, என் மனசை எப்படி புதுசாக்குறேன்னா, நான் அது அல்ல. அந்த பழைய மனுஷன் செத்துட்டான். கிறிஸ்துவோடு கூட எனக்கு யூனியன் உண்டு. அவரோடு மரித்தேன், அவரோடு அடக்கம் செய்யப்பட்டேன், அவரோடு நான் உயிரோடு எழுப்பப்பட்டேன். அப்பனா ரெண்டு காரியம், ஒன்று கிறிஸ்துவுக்குள், இன்னொன்று ஆதாமுக்குள்.
முன்பு நான் ஆதாமுக்குள் இருந்தேன். அந்த பழைய மனுஷன், பாவ மனுஷன், அந்த மனுஷன் சிலுவையிலே, இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டாகிவிட்டது. அந்த மனுஷன் இயேசுவோடு மரித்தான். அந்த பழைய மனுஷன், ஆதாம் மனுஷன் இயேசுவோடு அடக்கம் செய்யப்பட்டாகிவிட்டான். இப்பொழுது அவர் உயிரோடு எழுந்திருக்கும்போது புதிய மனுஷனாய் நானும் அவரோடு கூட உயிரோடு எழுப்பப்பட்டு உன்னதங்களிலே அவரோடு கூட நான் உட்கார பண்ணப்பட்டிருக்கிறேன். அப்போ இந்த புதிதாக்கிறத பத்தி பேசும்போது ரோமர் 12ஆம் அதிகாரத்துக்கு போலாம். அங்க பாருங்க பவுல் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிக்கிறேன். சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க. அப்ப 2 ஆராதனை, ஒன்னு புத்தியுள்ள ஆராதனை, இன்னொன்னு புத்தி இல்லாத ஆராதனை. இதுல அவர் சொல்லும்போது சொல்றாரு, தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு. எல்லாம் சொல்லுவோம். அப்ப நான் என் மனதை எப்படி புதுப்பிக்கிறேன்னா, அவர் இரக்கத்தை யோசிக்கிறேன், இரக்கத்தை முன் வச்சு. அப்ப ரோமர் 12ஆம் அதிகாரம் படிக்கும் போது பாத்தீங்கன்னா 1லிருந்து 11 வசனம், 11 அதிகாரம் தேவனுடைய மெர்சி, இரக்கத்தை பத்தி பேசுறாரு. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா காஸ்பல் சொல்றாரு, சுவிசேஷம், ரட்சிப்பு உண்டாக தேவனுடைய பலனை பத்தி பேசுறாரு. 3ஆம் அதிகாரம் வரும்போது நாம் எப்படி நாம் தேவனாலே நீதிமானாக்கப்பட்டோம் என்ற காரியத்தை 3ஆம் அதிகாரத்திலிருந்து 6வது அதிகாரம் வரைக்கும் சொல்லிட்டு வர்றார். நான் தேவன் நீதியாக்கப்பட்டேன். பிறகு 7ஆம் அதிகாரம் வரும்போது அந்த நியாயப்பிரமாணம் செய்ய முடியாத தேவன் எப்படி செய்தார், தேவன் எனக்கு கிறிஸ்துவை கொண்டு என்ன செய்து முடித்தார், இப்பொழுது நான் அவருக்குள் என்னவாக இருக்கிறேன் என்ற ஒரு படக்காட்சியை கொடுக்கிறார். நான் கிறிஸ்துக்குள்ள வந்துட்டேன், அவருடைய மனவாளன், அவருடன் நான் இணைக்கப்பட்டதை குறித்து காட்டுறார். 8ஆம் அதிகாரம் வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு அற்புதமான காரியம் சாட்டுறாரு. நியாயப்பிரமாணம் செய்ய முடியாத தேவனே செய்து முடித்து, இப்பொழுது அவராலே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய மேன்மை என்னவென்றால், நீங்கள் நீதிமான் மட்டுமல்ல, நீங்கள் அவருடைய பிள்ளைகள் என்ற ஒரு உறவை காட்டுறார். பிள்ளைகள் மட்டுமல்ல, அவரோடு கூட நீங்கள் இப்பொழுது உடன் சுதந்திரவாளிகள் என்ற ஒரு காரியத்தை காட்டுறார். இப்படியே பேசிட்டே வந்துதான் இந்த இரக்கம், இதெல்லாம் தகுதியே இல்லாத நமக்கு தேவன் இரக்கமா கொடுத்தார். இந்த இரக்கத்தை முன்னிட்டு, ஆமென், இந்த இரக்கத்தை முன்னிட்டு நீங்க செய்ய வேண்டியது என்ன? உங்கள் மனதை நீங்கள் எண்ணி பாருங்கள், எதையெல்லாம் செய்திருக்கிறார். ஆவியிலே ஏற்பட்ட அனுபவம் என்ன? நீங்கள் இப்பொழுது மறுபிறப்பை பெற்றிருக்கிறீர்கள், நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது நீதிமான் மட்டுமல்ல, பிள்ளைகளாக்கப்பட்டீர்கள். பிள்ளைகள் மட்டுமல்ல, உடன் சுதந்திரவாளிகள். உடன் சுதந்திரவாளிகள் அல்ல, இனி வரக்கூடிய மகிமைக்கு நீங்களை கர்த்தர் உங்களை ப்ரிப்பேர் பண்ணி வைத்திருக்கிறார். இவைகளெல்லாம் எண்ணி பாருங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, பிஹேவியர் மாறும்போது நீங்க உள்ள ஒரு காரியம் தெரியுதா? நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன். ஆமென். அப்போ புத்தியுள்ள ஒரு ஆராதனைனா தேவனுடைய இரக்கத்தை குறித்து புரிந்திருப்பது. தகுதி இல்லாத எனக்கு அவர் செய்த மேன்மையை நான் எண்ணி பார்க்கிறேன். சொந்த குமார் என்றும் பாராமல் அவர் எனக்காக இந்த உலகத்தில் மனிதனாக வந்து என்னைக்காக அந்த நீதியை சம்பாரிச்சு கொடுத்ததை நான் எண்ணி பார்க்கிறேன். சொல்வான், you are not worthy, நீ தகுதி கிடையாது, நீ ஜெபம் பண்ணா கர்த்தர் உன் பதிலை கேட்க மாட்டார், உனக்கு பதில் வராதுன்னு சொல்லும்போது நீங்க தேவனுடைய இரக்கத்தை முன்ன வச்சு நீங்க பேசுங்க. இல்லையே, நான் பாவியா இருக்கும்போது, துரோகியா இருக்கும்போது ஒருவர் எனக்காக மரித்திருக்கிறார். என் ஆவி இப்பொழுது உயிர் பெற்று விட்டது, நான் ஜீவன் அடைந்திருக்கிறேன். அந்த ஜீவன் சாகாது. காரணம் என்றால் அது நித்திய ஜீவன். எல்லாம் சொல்லுவோம், அது நித்திய ஜீவன். முன்பு நாம் தேவனை அறியாமல் இருந்தோம். ஆகவே தேவனை அறியாத இருந்த பொழுது இந்த உலகத்துல அவங்கள போலவே கோபாக்கினின் பிள்ளைகளா நம்ம இருந்தோம். அப்ப மனுஷன் இந்த உலகத்துல தேவன் கடவுளை எப்படி பார்த்தான்? ஒரு சில சொன்னா கடவுளே இல்லைன்னு. ஏன்னா யாரும் கடவுளை பார்த்ததில்லை, தேவனை பார்த்ததில்லை, அறிந்ததில்லை, யாருக்குமே தெரியாது. அவர் அணுகவே முடியாத மிக பரிசுத்தர், ஒருத்தனும் தேவனை பார்த்ததே இல்லை. இங்க யாராவது பார்த்துருக்கீங்களா கடவுளை? உங்களதான் கேட்கிறேன், யாரும் பார்த்தது. அதனால ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் they said no God, கடவுளே கிடையாது. நம்ம எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு லாரி பஸ் மாதிரி வண்டி ஓடிட்டே இருக்குது, திடீர்னு இன்ஜின் ஃபெயிலியர் ஆச்சுன்னா தூக்கி குப்பையில போடுற மாதிரி, இது ஒரு இன்ஜின் மாதிரி உள்ள வேலை செய்து ஹார்ட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா தூக்கி குப்பையில போடுற மாதிரி நம்ம குழியில போட்டோம், நம்ம ஃபினிஷ்ட் அப்படின்ட்டான். அடுத்த குரூப் ஆஃப் பீப்புள் they believe God, அவங்க கடவுள் இருக்கிறான்னு நம்புறாங்க. அதனால ஆனா அவங்களுக்கு எப்படி இருப்பாருன்னு தெரியாது. அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒருவேளை
கர்த்தர் கடவுள்ன்றவர் ஒரு சக்தி. அப்போ ஒருவேளை பலத்த காற்று அடிக்கும் போது அந்த காற்றுக்கு ஒரு பெயர் வச்சாங்க, அது தெய்வமா இருக்குமா? நெருப்புக்கு ஒரு பேர் வச்சாங்க, தண்ணிக்கு ஒரு பேர் வச்சாங்க. அப்படி பேர் வச்சு தன் மனசுல தோன்றினபடி இப்படிதான் தெய்வம் இருக்குன்னு வேதம் சொல்றது. அதுக்கு சில உருவங்களை கொடுத்தானா. தன் மனதில் தோன்றினபடி அவர்கள் அந்த கடவுளுக்கு அந்த தெய்வங்களை உண்டு பண்ணி அதற்கு ஒரு உருவத்தை கொடுத்து, அந்த உருவம் எப்படி வந்ததுன்னா அவன் மனதில் தோன்றினபடியே அதை செய்தான். தெரியும், புரியுதா உங்களுக்கு? இப்ப ரட்சிப்பு பெறும்போது என்ன நடக்குதுன்னா, இப்ப என் மனதில் நான் தொடர்பு கொள்றது இல்லை. இப்ப பொதுவா எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, ஏதோ ஒரு காரியத்தை வச்சு அது வழியா பேசி அதுகிட்ட பேசுறாங்க. அது பொண்ணும் பண்ணாதுன்னு. ஏன்னா செய்தவன் பக்கத்துல உட்காந்துறான். நீங்க ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் படிச்சீங்கன்னா எப்படியெல்லாம் அதை உண்டு பண்றான், அந்த மீதி இருக்கிற கட்டையை வச்சு அதே சோறாக்கியும் சாப்பிடுவான். இப்படி அநேக காரியங்கள் எழுதியிருக்குது வேதத்துல. ஆனா அவன் எப்படி பண்ண, they try to understand God through their mind. மனதினாலே கடவுள் எப்படி இருப்பார்னு யோசிச்சு பார்க்கலாம். ஆனா இப்ப நம்மளும் அப்படிதான் செத்து போய் அவரை பார்க்க முடியல. இந்த மாதிரி தான் நம்மளும் வாழணும். ஆனா என்ன நடந்ததுன்னா, ரட்சிப்பு என்பது மத மாற்றம் அல்ல. இந்த செத்து போன அந்த ஆவிக்கு உயிர் கொடுக்கும்படி இந்த உலகத்தை தேவன் தமது குமாரன் அனுப்புறார். அவர் வரும்போது சொல்றார், நான் வந்ததே செத்து போன கிரேவியார்ட்ல நின்று பேசுற மாதிரி பேச, நான் வந்ததே உங்களுக்கு ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணம் உண்டாகும். எல்லாம் உயிரை தான் இருக்கிறான். ஆனா அவர் என்ன சொல்றாரு, எதுக்கு வந்தாரா? எங்கே ஜீவன்? உன் ஆவியிலே. இப்ப நான் உயிரா இருக்கிறதுனால உங்களோட என்ன பேச முடியுது, நீங்க என்னோட பேச முடியுது. ஆனா இப்போ ஆவியில உயிர் பெற்ற உடனே இந்த ஆவியை நம்ம பார்த்ததுல உள்ள இருக்குது. அந்த ஆவி காணப்படாத ஆவி, காணப்படாத மண்டலத்துல தொடர்பு கொள்ளுது, ஆழம் ஆழத்தை அறிகிறது. இப்ப ரட்சிப்பு என்னன்னா, என் ஆவி உயிர் பெற்ற உடனே கடவுளே ஆண்டவான் கூப்பிடுறதுல அப்பா என்று கூப்பிடும்படியான ஒரு புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவி. அவர் சத்தத்தை அறிகிறேன், அவர் என்னோடு கூட இருக்கிறதை அறிகிறேன், என்னை வழி நடத்துகிறதை அறிகிறேன். அநேகருக்கு இது பைத்தியமா இருக்கும், ஆனா எங்களுக்கோ இது தேவ பலன். என் ஆவி உயிர் பெற்றிருக்கிறது. அப்போ எப்படி இந்த உயிர் பெற்றேன், எப்படி இந்த ஜீவன் வந்ததுன்னா, ஒரு பாவத்தின் ஆதாமுக்குள் இருந்தோம். ஆனா இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்றேன் பாருங்க. Now we are no more in Adam, we are in Christ. கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோம். ஆதாமுக்குள் இருந்த பொழுது இந்த மரணம், ஒருவன் வழியாய் மரணம் ஆண்டு கொண்டது. இந்த மரணத்தின் கீழே நம்ம இருந்தோம். மரணம் என்றால் ஒரு பேக்கேஜிங்க. அது என்னன்னா, தீமை, சாபம் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. எல்லா தீமையும் அந்த மரணத்திலிருந்து வருது. அது அதுல இருந்து வந்ததுனால அது தேடி போகும். இப்ப தீமை வருதுன்னு எங்க வீட்டுல ஏதோ ஒரு கெட்டது நடக்குது, கடன், குடும்பத்துல சண்டை, பிரச்சனை. நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா? இப்படி வாழறதை விட ஏன் அப்படி பேசுறீங்க? அதை ருசிக்கிறீங்க. அது அதுல இருந்து வந்ததுனால அங்க பர சொல்லும், அங்க வந்துடணும். ஏன்னா அது தீமை, வியாதி, கஷ்டம், பணம் இல்லாத நிலை, துன்பம், சாபம் எல்லாமே இந்த மரணம் என்ற பேக்கேஜ்ல இருந்து வந்தது. ஜீவன்னா நன்மை, ஆசீர்வாதம். அந்த ஜீவன் என்னன்னா, உண்டாக்குன தேவனிடத்திலிருந்து அவர் ஊதினார் அந்த ஆவி. அந்த ஆவி செயலற்று போன அந்த ஆவி இப்ப எனக்குள்ள உனக்குள்ள உயிர் பெற்றுச்சு. அதனால அது அந்த ஜீவன்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, நன்மையும் ஆசீர்வாதமும் அந்த ஜீவன்ல இருக்கு. Hallelujah. So you are very valuable. நீங்கள் விலையேற பெற்றவர்கள், நீங்கள் அழகானவர்கள், தேவ நீதியானவர்கள். இல்ல பாஸ்டர், நான் தப்பு பண்ணிட்டேன், பாவி பாஸ்டர், கர்த்தருக்கு விரோதமா போயிட்டேன், எங்கேயோ போயிட்டேன் பாஸ்டர். சில பேர் அப்படி சொல்றாங்க. சில பேர் இப்படியே சொல்றாங்க, அவங்கள கண்டுபிடிச்சிருவாங்க. அவர் பாவத்தில் விழுந்தார் சார், அவர் விழுந்துட்டார், காணாமல் போயிட்டார், கர்த்தரை விட்டு காணாமல் போன ஆடாய் போய் விட்டார். அப்ப இயேசுநாதர் புரிய வைக்கிறார் இவங்களுக்கெல்லாம். அவரு தான் மந்தைக்கு சொந்தக்காரர், அவர் பேர் மேய்ப்பர். நான் மேய்ப்பன் கிடையாது, அவர் தான் மேய்ப்பன். அவர் வேலையை செய்யற வேலைக்காரன். ஆனா மந்தைக்கு ஓனர் அவரு, உங்களுக்கெல்லாம் ஓனர் அவரு. எனக்கு ஒரு வேலையை கொடுத்து இந்த ஆடுகளுக்கு நல்ல புல்லு கொடுன்னு என்ன வச்சிருக்காரு. புல்லாகிய தேவனுடைய வசனம், தண்ணியாகிய தேவனுடைய வசனம், நான் அதை கொடுத்துட்டு இருக்கிறேன். நான் கொடுக்கறத நல்லா கொடுக்கணும். நான் நல்ல சிறந்த புல்லை கொடுக்காம என் வீட்டு கதையும் நான் ராத்திரி கனவு பார்த்தேன்னு சொன்னா மேலே வந்தா கேட்பாரு என்ன, என் ஆடுகளெல்லாம் இப்படி நோஞ்சா மாதிரி ஆகி வச்சிருக்கியே,
ஒண்ணு கூட நல்லா இல்லையா, எல்லாம் சப்பா ஆடா இருக்குது, இப்படி ஆக்கி வச்சிருக்கா பாவின்னு என்ன கேட்க மாட்டாரு. அதனாலதான் நான் சிறந்ததை கொடுக்கிறேன். இங்க வந்தா நல்ல ஒரு ஆடுக்கு கிடைக்கிற பசும் புல் மாதிரி இங்க கிடைக்கும். தொழுவத்துல பலவிதமான தொழுவம் இருக்குது. அங்க போனீங்கன்னா சில நேரத்துல நான் பண்றது, இப்பெல்லாம் ஏதோ உணவு கொடுக்குறாங்க. ஆனா ஆடுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தான ஒரு இயற்கையான அது இருக்கிறத கொடுக்கணும், வளமானது. ஆமென். நல்ல வசனம் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். அப்போ இங்க பாத்தீங்கன்னா அந்த மந்தையில ஆடு மேய்ஞ்சிட்டு இருக்குது. 100 ஆடு வச்சிருக்கிற ஓனரு ஒரு ஆடு காணும். ஹலோ, அந்த 99 ஆடை விட்டுட்டு எங்க போனாரு? அந்த ஒரு ஆடை தேடி போனார். அது காணாம போச்சு. இல்ல, காணாம போன ஆடு யாருக்கு சொந்தமானது? கேட்கலையே எனக்கு. யாருக்கு சொந்தமானது? அந்த மேய்ப்பனுக்கு சொந்தமானது. அதே மாதிரி நீ காணாம போனாலும் அவருக்கு நீ சொந்தமானவன். நல்லா நல்லா கரங்களை தட்டி தேவனை துதிப்போம். யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, அவ்வளவுதான், நீ உனக்கு அவருக்கு சொந்தமானவன் அல்ல, நீ பாவி, நீ உலக மாட்டே, நீ நல்லா இருக்க மாட்டே, கர்த்தர் தண்டிக்கிறார்னா சொந்தக்காரர் சொல்லணும். அவர் சொல்றார், நான் காசு கொடுத்து விலை கொடுத்து வாங்கின ஆடை நான் தேடி போறேன், ஏன்னா அது என்னுடைய ஆடு. இன்றைக்கு வருத்தத்தோடு வந்தால், வேதனையோடு வந்திருந்தால், ஒருவேளை நீ காணாமல் போயிருந்தாலும் நான் சொல்லுகிறேன், சொந்தக்காரர் சொல்றார், நானே உனக்காக உயிரை கொடுத்தேன், என் ஜீவனை கொடுத்தேன், ரத்தம் சிந்தி முனை விலை கொடுத்து வாங்கின சொல்கிறார், நீ என்னுடையவள், நான் உன்னுடையவன். மகனே கேள், அவர் சொல்கிறார், நீ என்னுடைய மகனே, அநாதி சிநேகத்தால் உன்னை நேசித்தேன், உள்ள கையிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நல்ல கரங்களை தட்டி தேவனை துதிப்போம். உள்ளத்துல இந்த புதிதான வெளிப்பாட்டினால மனசை புதுசாக்கணும். காணாம போயிட்டான், தப்பு பண்ணிட்டான், கத்திரன வேறு இல்ல இல்ல இல்ல, அவருக்கு சொந்த. நீ எங்க போனாலும் வருவார். காணாம போனாலும் அந்த ஆடுக்கு சொந்தக்கார் விடமாட்டார். அடுத்தது புரிய வைக்கிறார். நாணயம், பணம். எல்லாம் சொல்லுங்க, பணம். ஒரு சின்ன வீடியோ கிளிப் மாதிரி பார்த்தோம் பாருங்க. நம்ம ஊர் டைம்ல சொன்ன அப்பதான் புரியும். நீ கையில ரூபா நோட்டு வச்சுக்கிட்டே போயிட்டே இருந்தோம். திடீர்னு காத்து அடிச்சு பறந்து போயிடுச்சு. பறந்து போனோடனே அந்த பையன் திருத்திட்டே போறான். அந்த பணத்தை பார்த்தா நேரா போய் குப்பை தொட்டில போய் விழுந்துச்சு. அந்த நேரம் பார்த்து அவன் குப்பையை எடுத்துட்டு இருக்கான். அது உள்ள எங்கேயோ போயிடுச்சு. அவன் குப்பை தொட்டி உள்ளே இறங்கி கிளறி அந்த பணத்தை எடுத்த பிறகு ஒரு சந்தோஷம் என்னன்னா, அந்த குப்பையில விழுந்ததுனால அந்த 500 ரூபாய் நோட்டுக்கு மரியாதை போல. அது குப்பையில விழுந்தாலும் 500 ரூபாய் தான். அடுத்தது அந்த கையில எடுத்துட்டு போறான். திரும்ப காத்தடிச்சு போயிடுச்சு பாருங்க. காத்தடிச்சு போய் நேரா போய் சேர்ல போய் விழுந்துடுச்சு. உடனே சேர்ல இருந்து எடுக்கிறான். சேரு ஃபுல்லா மூடி இருக்கு. ஆனாலும் அந்த சேர் அப்படி ஒதிரி எடுத்து பார்த்தா 500 ரூபாய் நோட்டு கிழியாம இருக்குது. அது 500 ரூபாய் மதிப்பு. சேத்துல விழுந்தாலும் குப்பையில விழுந்தாலும் 500 ரூபாய் 500 ரூபாய் தான். இருங்க, ஏன் அந்த பேப்பருக்கு அவ்வளவு மரியாதைனா, நீங்க போய் உங்க வீட்டுல பிரிண்ட் அடிச்சு வந்தா அதுக்கு மரியாதை கிடையாது. ஆனா அரசாங்கம் அதை பிரிண்ட் பண்ணி அதுல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னர் ஒருத்தர் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறாரு. இது எங்க போய் கொடுத்தாலும் 500 ரூபாய்க்கு இது எங்க கொடுத்தாலும் செல்லும். எவனோ இது செல்லாதுன்னு சொல்ல மாட்டான். ஏன்னா அது என்னுடைய கையெழுத்து அதுல இருக்கு. அதனாலதான் அந்த பேப்பருக்கு ஒரு தனி மரியாதை. அதே மாதிரி நம்மளும் ஒரு பேப்பர் தான். ஆனா நம்ம மேல ஒருத்தர் எழுதி வச்சாரு பாரு, you're precious, you're my beloved, you belong to me, நீ எனக்கு சொந்தம். ஆனா பேசலாம் இல்ல இல்ல, நீ அழுக்காயிட்ட, நீ அசிங்கமாயிட்ட, நீ குப்பையில விழுந்த, பாவத்துல விழுந்த, அவசரம் இல்ல இல்ல, நீ எங்க விழுந்தாலும் உன் மதிப்பை எவனும் மாற்ற முடியாது. ஏனென்றால் நான் உன்னை என் கையிலே சதிக்க வைத்து விட்டேன். எழுந்திரு மகளே, பலன் பெருமகனே, சோர்ந்து போகாதே. இன்றைக்கு பிரச்சனையை பார்த்து நீ அழாதே. You are very precious. அப்ப இன்னைக்கு ஒருவேளை பிரச்சனை இருக்கலாம். உள்ளத்துல உனக்கு வெளிப்பாடு கிடைச்சிருக்கா? நான் அவருக்கு சொந்தமாயிட்டேன், அவர் எனக்கு சொந்தம், அவர் என்னுடைய அப்பா. என் அப்பா ஏழை அப்பா இல்லை. பூமியும் அது நிறைவும் என் கர்த்தருடையது, பொன்னும் வெள்ளியும்
என் தகப்பன் ரொம்ப பரிசுத்தமானவர், அவர் அசுத்தமே இல்லாத பரிசுத்த தேவன். அவரை மாதிரியே நானும் இருக்கிறேன். தேங்க்யூ. ஒரு 5 பேர் கை தட்டிங்க. யார மாதிரி இருக்கீங்க? எங்க சித்தப்பா மாதிரியே இருக்கிறோம் பிரதர். இந்த மாம்சத்திலும் பிறக்கும் போதே அந்த சாயல் இருக்குது. நீங்க எப்படி தெரியுமா பிறந்தீங்க? அழியாத வித்தினாலே, அழிவில்லாத தேவனுடைய வசனத்தினாலே நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கீங்க. உங்க பிறப்பு ஒருவேளை நல்லா இருக்கலாம், நல்லா இல்லாம இருக்கலாம். உங்க பிறப்பு ஒருவேளை ஆக்சிடென்டா இருக்கலாம். உங்க பிறப்புல உங்களுக்கு சரியான ஐடென்டிபிகேஷன் கிடைக்காம இருந்திருக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க, யாரு நீ? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உங்க அப்பாவை பத்தி தெரியாதா? தாத்தா பத்தி தெரியாதா? அப்படின்னு அசிங்கப்படுத்தி பேசலாம். ஆனா சொல்றேன், உனக்கு ஒரு ஐடென்டிட்டி இப்ப கொடுத்திருக்கார். அவன் அடையாளத்தெல்லாம் தூக்கி நீ வெளில போடு, அது செல்லாது. இப்போ நீ எனக்கு சொந்தமாயிட்ட. என்ன உன்னை என் ரத்தத்தால கழுவி உன்னை விலை கொடுத்து வாங்கி நீ என்னால இப்ப நீ பிறந்திருக்கிற. You're born of God. காது உள்ளவன் கேளுங்க, தேவனால் பிறந்தவர்கள். யாரால பிறந்தோம்? இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. எல்லாம் சொல்லுவோம், நான் தேவனால் பிறந்தவன். கிறிஸ்துவுக்குள் renewing mind is moving Adam conscious to Christ conscious. முன்னாடி நான் ஆதாமுடைய கான்சியஸ் இருந்தது, அவனை மாதிரியே யோசிச்சேன். பாவ எண்ணங்கள் இருந்தது, பலவீனமான எண்ணங்கள் இருந்தது. ஒவ்வொரு மடியும் இந்த உலக பிரகாரமான காரியங்கள் என்னை வந்து மட்டப்படுத்தி என்னை கீழே தள்ளியது. ஆனால் இந்த உலகத்தில் எதையெல்லாம் பெருமையா பேசுறானோ அதை விட ஒரு பெருமையானது ஒன்று எனக்கு தெரியுது. அது அவருடைய நாமம், அது அவருடைய வார்த்தை. அதுக்கு ஒப்பானது இந்த பூமியில எதுவுமே கிடையாது. அவருடைய வார்த்தை பொன்னிலும் விலையேற பெற்றது. அவர் வைரத்திலும் அழகானவர். அவரை மாதிரியே தான் நீங்க இருக்கீங்க. So you're all looking very beautiful and you are very handsome. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. Man listen, you are very very handsome. நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. ஏன்னா you are in Christ. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். பலவீனன் அல்ல, நீங்கள் பலவான். நீங்கள் பாவிகள் அல்ல, நீங்கள் தேவன் நீதி. நீங்கள் மன்னிக்கப்படாதவர்கள், நீங்கள் மன்னிக்கப்பட்டாகிவிட்டது. ஸோ கான்ஃபிடன்ஸா போக முடியும். ஆகவே உள்ளத்தில் கிடைக்கிற வெளிப்பாடை உங்கள் மனதை புதுப்பியுங்கள். அப்பொழுது ஒரு காரியம் நடக்கும். நீங்கள் மகிமை மேல் மகிமை அடைந்து நீங்கள் மறுரூபமாவீர்கள். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். எழுந்து நாம் கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் மிகவும் நல்லவர். ஓ லார்ட், thank you. சந்தோஷமா இருக்கீங்களா? அருமையான தேவனை நாம் ஆராதிக்கிறோம். சில நேரம் நமக்கு வாழ்க்கையில கஷ்டம், துன்பம் அல்லது சில பலவீனம் எதுலையாவது விழுந்திருக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி காட்டி காட்டி உங்களை அடையாளப்படுத்த பார்க்கலாம். அதனால உங்களுக்கு சில நேரம் கோயில் போக பிடிக்காம இருக்கலாம், ஜெபம் பண்ண பிடிக்காம இருக்கலாம். என்ன தெரியுமா, உங்களுக்கு ஒரு ராங் பிக்சர், தப்பான ஒரு படத்தை காட்டும். ஆனா இப்போ பவுல் சொல்றாரு, விசுவாசிகள் என்ன தெரியுமா நடந்திருக்கு? நான் ஏதோ என்னோட செல்ஃப் எஃபர்ட் எடுத்து பைபிள் வசனத்தை மனப்பாடம் பண்ணி அதை திரும்ப திரும்ப பேசி என் மைண்ட் ரெனியூ பண்ணல. அதெல்லாம் மறுரூபம் ஆகிறது. அப்படி அல்ல. இறுதி உள்ளத்திலே நீங்கள் புதிதான ஆவி உள்ளவர்கள் ஆயிட்டீங்க. அங்க யூ ஆர் கம்ப்ளீட்டட். அப்ப நான் உள்ள ஆவியில நான் என்னவாயிட்டேன் என்ற வெளிப்பாடு, அந்த புத்தி எனக்கு வேணும். புரிதல். நான் உள்ள என்னவா இருக்கிறேன்? நான் தகுதி இல்லாத நிலையா இருந்த நான் இப்பொழுது அவராலே தகுதி பெற்று விட்டேன். எப்போ அந்த தகுதி அவருக்கு முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு தகுதி வந்துடுச்சோ, எனக்கு கேட்டா எல்லாத்தையும் பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு உரிமையும் எனக்கு வந்துடுச்சு. ஏன்னா நான் உடன் சுதந்திரர். அந்த உடன் சுதந்திரரா இருக்கிறது நான் பிள்ளையா இருக்கேன். அப்ப ஒருவேளை என்ன பிசாசு, நீ செய்த காரியத்தை பார், நீ இது பண்ணியிருக்க, தப்பு பண்ணியிருக்க, எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பான்னு சொன்னா, என்ன செய்தீங்களோ செய்யல முக்கியம் இல்லை. பட் ஸ்டில் யூ பிலாங் டு காட். நீங்கள் தேவனுக்கு சொந்தமானவர். அப்போ ஒரு சிலர் கேட்கலாம், அப்போ என்ன வேணா பண்ணலாமா? இல்லை இல்லை, எப்படி எல்லாம் வேணா பண்ண முடியும்? எவ்வளவுக்கு அதிகமா தேவனுடைய வார்த்தையை அன்பையை நீங்க புரியுறீங்களோ, உங்களுக்கு அவரை விட்டு போக முடியாது. ஒரு கட்டளையை வச்சு இதை செய் அதை செய்யனா எந்த டைமை நீங்க மீற முடியும்? ஏன்னா கட்டளை ஒரு மனுஷனை பூரணப்படுத்த, ஆனா அன்பு உன்னை பூரணத்துக்குள்ள கொண்டு போகும்.
அன்பு எல்லாவற்றையும் தாங்கும், சகிக்கும். அந்த அன்பு தான் இப்ப உள்ள ஊத்தி இருக்காரு. அது எப்படி புரியுது? ஆவியான உதவினால நான் பார்க்கிறேன். தகுதி இல்லாம ஒரு ஓனம் ட்ரெஸ் கிழிஞ்சு போன கந்தம் மாறி அழுக்கு இச்சைகள் பாவத்தினால நிறைந்த அந்த சட்டையை போட்டுட்டு இருந்தேன். ஆனா இப்போ உள்ளத்துல நான் புதுசான ஆவி ஆயிட்டேன். இப்படி இருந்த நான் தேவ நீதியாக்கி கழுவி பரிசுத்தப்படுத்தி மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவன் அந்த புது உடைய கொடுத்திருக்காரு. நான் அந்த ட்ரெஸ்ல இருக்கிறத பார்க்க போறேன்னா இல்ல கிறிஸ்துக்குள்ள இருக்கிற மாதிரி நான் பார்க்க போறேன். யாரெல்லாம் நான் என்னவாக கிறிஸ்துக்குள் இருக்கிறேன் என்று பார்க்கிறார்களோ அந்த பார்வை, அந்த பெர்ஸ்பெக்டிவ், அந்த அறிவு உங்க வாழ்க்கையை அவர் விரும்புகிற பிரகாரம் நடத்தி சார் ஒரு பூரணத்தை நோக்கி உங்களை கொண்டு போகும். வாயில வார்த்தைகள் பேசுறதுக்கு முன்னாடியே அது உங்களுக்கு சொல்லும் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது. நான் என்ன பண்றேன், அந்த பொய்யை களைகிறேன். பிசாசு வந்து சொல்லுகிறான் நீ ஆசீர்வாதமா இருக்க முடியாது, கர்த்தர் உன்னை மறந்துட்டாரு, நீ பாவத்தை செய்துட்டுனா கர்த்தர் சொல்ல இல்ல இல்ல நீ என்னுடைய, நீ எங்க போனாலும் அந்த ஆடு எனக்கு சொந்தம், நான் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன். இல்ல பாஸ்டர் நான் அழுக்குலயும் சேர்லயும் விழுந்துட்டேன். ஐயா உன் மதிப்பு குறையாதையா, ஏன்னா உன்னை ரத்தம் சிந்தி கையெழுத்து போட்டு உனக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை எடுத்து போட்டு இப்ப அவரே உனக்கு சொந்தமாக அவர் சொல்றார் நான் உன்னை சேர்த்து கொண்டேன், நான் மணவாளன் நீ மணவாட்டி, நான் தலை என்னுடைய சரீரமாய் இருக்கிறாய், நீ ஒரு நாளும் என்னை விட்டு தூரம் போகாதபடி ஒருவரில் ஒருவர் ஒன்றாய் இணைக்கப்பட்டோம். அங்கே எங்கே? கல்வாரி சிலுவையிலே மரணத்தினால் அடக்கத்தினாலே ஒரு யூனியன். பழைய மனுஷன் செத்து போயிட்டான், நான் உயிரோடு எழுப்பப்பட்டேன் அவரை போலவே. ஆகவே ஒரு நிச்சயம் இருக்கிறது எனக்கு, ஒரு ஷூரிட்டி, ஒரு அஷூரன்ஸ், ரட்சிப்புக்கான ஒரு நிச்சயம் எனக்கு ஆவியானவர் சொல்றாரு. யாரோ ஒருத்தர் வந்து நான் தேவனுடைய பிள்ளையா இல்லைன்னு சொல்ல, எப்ப ரட்சிக்கப்பட்டுட்டனோ ஆவியானவர் உள்ள வந்து சொல்றார் உன் ஆவியிலே ஆவியானவர் பிள்ளைகள் என்ற சாட்சி இடுகிறார். மகனே மகளே என்ற ஒரு சத்தம் உள்ள கேட்கும், உள்ள கேட்கும். ஒரு தகப்பன மாதிரி பேசுவார், உள்ளே ஒரு சத்தம் கேட்கும், நான் உன்னோடு இருப்பேன். அப்ப நான் வேற மாதிரி பார்க்கிறேன், நான் ஆசீர்வாதமானவன், நிறைவானவன், பூரணமானவன். எல்லாம் கூட சொல்லுங்க, அன்புள்ள பிதாவே இயேசு கிறிஸ்துவினாலே நான் இப்பொழுது பூரணப்படுத்தப்பட்டிருக்கிறேன், நான் நீதிமானானேன், நான் ஆசீர்வாதமாகிவிட்டேன். உம்மோடு கூட நான் இணைக்கப்பட்டதை இப்பொழுது உள்ளத்திலே புதிதான ஆவியை எனக்கு தந்தபடினால் இப்பொழுது நான் அவருக்குள்ளாய் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். குறைவென்பது எனக்கு இல்லையே, என் பாத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையினால் நிறைந்து வழிந்து ஓடும். ஆமென். நல்ல கையை தட்டி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஆமென், ஆமென்.